தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தினம் தினம் ஆணவ கொலைகள் அரங்கேறி வருகின்ற ஒரு அவலச்சூழல் நிலை வருகின்றது. தமிழ்நாட்டில் பெருகி வருகின்ற ஆணவ கொலைகள் குறித்தும் சாதி ஒழிப்பு குறித்தும் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களோடு இன்றைக்கு நாம் உரையாடலாம். ஐயா வணக்கம். ஐயா, கடந்த ஜூன் 27 பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் ஆறுமுகமங்கலம் பகுதியில் கவின்ற ஒரு பொறியாளர், அவர் மாற்று சாதியில காதலிச்சாங்க. அந்த பெண்ணுடைய அண்ணனே அவரை வெட்டி படுகொலை. தமிழ்நாட்டுல பல்வேறு அதிர்வலைகள் இந்த மரணம் குறித்த இந்த கொலை குறித்த கருத்து. அண்மை காலமா தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலை அதிகரிச்சுட்டே இருக்கு. கவலை அளிக்கிற இந்த ஆணவ கொலை தொடர்றதுக்கு சில அடிப்படைகள் காரணங்கள் இருக்கு, உடனடியான காரணங்கள் இருக்கு. இது அப்பப்போ காவல்துறை நடுநிலையாக இருந்து நடவடிக்கை எடுத்து அந்த கொலையாளிகள், அவர்களை தூண்டியவர்கள், அது தொடர்புடையவர்கள் கைது செய்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது ஓரளவுக்கு இதுல வெறித்தன்மை ஈடுபடுறவர்களை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும். அப்படியே நிற்கிறாரு. ஏன்னா திடீர் வெறிங்கிறதுலாம் அது வரக்கூடியது. ஆனா இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திட்டமிட்ட கொலைகள் தான். ஏதோ திடீர்னு ஒரு ஆத்திரத்துல அந்த பொண்ணு பையனும் வேற ஒரு மாற்று சாதிய விரும்பி திடீர்னு எதிர்பாராத இடத்துல பார்த்துட்டாங்க, அப்போ ஒரு கோபத்துல கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியே இல்லை. பெரும்பாலும் திட்டமிட்டு அவங்க ஒரு 6 அமர திட்டமிட்டு இடங்களை முடிவு பண்ணி அப்படி செய்யக்கூடிய கொலையாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல காவல்துறை என்பது நடவடிக்கை எடுத்துச்சுன்னா அதுல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க, சதி திட்டத்தில் யாரெல்லாம் சொந்தக்காரர்களாக அவர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு வழக்கு நடத்தி அதை விரைவாக நடத்தி முடிச்சு தண்டனைன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். அது அது ஒரு பக்கம். அதற்கான சிறப்பு சட்டம் தேவை, அது தொடர்ந்து பேசுறது. இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா, இது படித்தவர்கள் இப்ப இந்த அண்மை காலமா அந்த சாதி வெறியை புதுப்பிப்பதும் அதை தீவிரப்படுத்திக்கிறது என்பதையும் இந்த 2 காரணங்களும் சேர்ந்துதான் அதுல. அப்ப அதுல சில சாதி அமைப்புகள் இந்த மாதிரி ஆணவ கொலையில் ஈடுபடுற ஹீரோ மாதிரி கொண்டாடுவாங்க. வெளிப்படையா கூட்டங்கள் நடத்தி ஊழல் நடத்தி செய்யறதுக்கு சில இது பண்றாங்க. பல நேரங்கள்ல இந்த முகநூல் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல அந்த கொலை செய்தவங்க ஒரு பெரிய மானங்காத்த மாவீரன் மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாங்க. அப்ப அடுத்தவங்களுக்கு அது செஞ்சாக நம்ம சமூகத்துல அங்கீகாரம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம இது எல்லாமே முறையான சட்டங்களை உருவாக்கி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதெல்லாம் குறையும். அந்த மாதிரியான காரணங்களும் இருப்பதுங்கிறதும் காரணம். இப்ப நீங்க சட்டங்கள் கடுமையா இருந்தா இது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப இதற்கு முன்னாடி நடந்த இப்ப உடுமலை கௌசல்யா சங்கர் அந்த இதுலயும் சரி, அவங்க அந்த கௌசல்யாவுடைய பெற்றோர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. கோகுல்ராஜ் சுவாதி கொலை வழக்கு நடந்ததுல ஒரு கோகுல்ராஜை கொலை செய்த யுவராஜ் உட்பட ஆனால் தொடர்ந்து இது போன்று நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் வழக்கு நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க நேற்று கூட உங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக அந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு கடுமையான சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு. ஒரு வெறும் சட்டங்கள் ஏற்றுவதால் மட்டுமே இது தடுத்துட முடியுமா? நீங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய தீண்டாமை என்பது பெருங்குற்றம், தீண்டாமை என்பது பாவச் செயலும், அதற்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் இருந்துட்டு தானே இருக்கு காலங்காலமா. இது எதுவுமே எந்த பிரச்சனையும் எந்த குற்றத்தையும் எந்த சிக்கலையுமே சட்டம் மட்டுமே தீர்த்துட முடியாது. ஆனா சட்டம் என்பது அதற்கான ஒரு சூழலை உண்டாகும். அதான் தவிர அது சமூக இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள், ஆன்மீக இயக்கங்கள் இப்படி பல முனைகள்ல மக்களுடைய மனதோடு உரையாடினாதான் முடியுமே தவிர, ஆனா அதற்கான ஒரு சூழலை இந்த சட்டங்கள் உண்டாகும். எப்பயுமே இல்லைன்னா தண்டனை சட்டங்களுடைய தன்மை அதுதான். இப்ப இவ்வளவு கால தண்டனை சட்டம் இருக்கு, மரண தண்டனை உட்பட எல்லாமே இருக்கு. அதனால கொலைகள் குறைந்துறது இல்லை. இப்ப நமக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய தண்டனை சட்டத்துல வன்ம கொலை, திட்டமிட்ட கொலை, சதி செயல் இதற்கெல்லாம் பிரிவுகள் இருக்கு. ஆனா இந்த ஆணவ கொலை அப்படிங்கிற சாதி ஆணவ கொலை, அந்த மத ஆணவ கொலை இருக்குல்ல, அதுக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கௌரவ கொலை.
சட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா அது வந்து ஆனர் கில்லிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த ஆனர் கில்லிங் அப்படிங்கிறத வந்து வரையறுத்து அது அதனுடைய நிகழாமல் தடுப்பதற்கும் நிகழ்ந்தால் கடுமையாக தண்டிப்பதற்குமான ஒரு சிறப்பு சட்டம் தேவைப்படும். இப்ப ஏற்கனவே இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப இதுக்கு முன்னாடி கைது பண்ணிருக்கிறாங்க, தண்டனை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டு அதுல பிரச்சனை. ஒன்று என்னன்னா, இது வந்து வழக்கமான சட்டத்தின்படி, குற்றவியல் சட்டத்தின்படி, தண்டனை சட்டத்தின்படி வழக்கு நடக்கும்போது, வழக்கமான நீதிமன்றங்கள்ல மற்ற குற்றத்தோடு சேர்த்து ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த குற்ற பதிவு உருவாவதில் வந்து குற்றப்பத்திரிகை அந்த சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணுவதிலிருந்து அந்த சாட்சி விசாரணைகள் தண்டனை என்ற வரையில் மிகப்பெரிய கால இடைவெளி உண்டாகும். சில வழக்குகள்ல இந்த அந்த அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடிய சில அமைப்புகள் விடாம நிக்கிறது, அதற்கு உரிய அதில் அக்கறை உள்ள வழக்கறிஞர்களை அமர்த்தி எந்த கால நீட்டிப்பும் வராம கூடுமான வரையில அது விரைவாக நடத்துறது என்ற வரையில பண்ணும்போது அது தொடங்க. இந்த கோவிந்தராஜ் வழக்கிலேயே கிட்டத்தட்ட அது வந்து யாருக்கும் தண்டனை இல்லாமல் முடிஞ்சிடும். அந்த சிசிடிவி பதிவை வைத்து வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர் வந்து அந்த கோவிந்தராஜ் கொலை செய்த கோவிந்தராஜனுடைய சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் ஒரு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு மத சாதிகளை கடந்த ஒரு சமத்துவ சிந்தனையாளர். அவர் அதுல கூடுதலான அக்கறை எடுத்து அந்த சுவாதி வந்து பிறல் சாட்சியா மாறினாங்க. சுவாதி அந்த பிறல் சாட்சியா மாறின பிறகு இது வந்து அதை கொண்டு வந்தது என்பதில் வந்து பெரிய அக்கறை எடுத்து செஞ்சதுனால தான் தண்டனை வந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய வந்து கொலைகள் நமக்கு வந்து இப்படி தண்டனை வழங்கும் போது ஹைலைட் ஆகுதே தவிர இந்த மாதிரி பல வழக்குகள் வந்து தண்டனையும் இல்லாம போயிருக்கு. என்ன காரணம்னா ரெண்டு காரணங்கள் நடக்குது. ஒன்று வந்து நீங்க எந்த வழக்கிலையும் கூட கொலை வழக்குல இந்த மாதிரி பெரிய ஆட்கள் செயல்படும் போது அல்லது ஒரு நெட்வொர்க்கோடு இருக்கிறவங்க செயல்படும் போது அந்த கொலை உண்டவர்களுடைய குடும்பத்திலேயே வந்து சில பெரும் சாட்சிகளை உண்டாக்கிறாங்க. நீங்க சங்கரராமன் கொலை வழக்குல சங்கராச்சாரியர் தப்பிச்சுதான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்திலிருந்தே அதை பெரும் சாட்சிகளை உண்டாக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கான பணங்களை செத்தவங்க செத்துட்டான், ஏதாவது பணம் வாங்கிட்டு போங்கிற மாதிரி அந்த ஒரு ஏழைப்பட்ட பேசி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது பிறல் சாட்சிகளை உருவாக்குறது நடக்கிறாங்க. அதனால இந்த வழக்குகள்ல வந்து இந்த கொலை செய்தவர்களுக்கான ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாதி சங்க இப்போ கோவிந்தராஜுக்கு என்னன்னா அவர் தண்டனை வழங்கப்பட்ட போது கூட இவர் வந்து அதை கடுமையாக இருந்து அந்த சிசிடிவி காட்சியை மட்டுமே முதன்மைப்படுத்தி அதை வெற்றி பெற்றுட்டாங்க. இல்லைன்னா சாட்சிகள் தான் காலிப்பட்டாங்க. ஏன்னா சுவாதியே இது இல்லையா, அப்போ வந்து இது இவ்வளவுக்கு பிறகு பண்ணுவது என்பதெல்லாம் மிக அரிதல் மரிதான வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் செய்ய முடியும். சிறப்பு சட்டம் வரப்ப இது வந்து தண்டிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஆமா, இப்ப சிறப்பு சட்டம் வந்துச்சுன்னா அதுல என்ன வரும்னா ஆணவ கொலைன்னா என்ன என்று டிஃபைன் ஆகும். இப்ப இது வந்து 2-3 வழக்குகள் முன்னாடி இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னன்னா இது தொடர்ந்து நடக்குது. இன்னும் சொல்ல போனா இங்க தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறத விட வடநாடுகள்ல காப்பு பஞ்சாயத்து, சாதி பஞ்சாயத்து, அவன் என்ன பண்ணுவான்னா ஓப்பனா எல்லாரும் இருக்க வந்து அந்த சாதி பஞ்சாயத்தார் கூடி அந்த குடும்பத்தவரை நடுவில் நிற்க வச்சு இவங்களை கொண்டு அப்படின்னு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்து அதற்கான தொகை, அந்த வழக்கு நடத்துறதுக்கான தொகை எல்லாத்தையும் முடிவு பண்ணி அப்படி ஒரு ஓப்பனா திட்டமிட்டு எல்லாம் நிறைய கொலைகள் நடந்துருக்கு. அந்த மாதிரி அது வந்து ஒரு வன்முறவு கொலைகள் எப்படி பல வடிவத்தில் நடந்துருக்கு. இப்ப அந்த மாதிரியான வந்து வழக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுனால லா கமிஷன் சட்ட ஆணையமே 2018 அதை பற்றிய சிறப்பு சட்டம் போடும். அந்த சிறப்பு சட்டம் எப்படிலாம் இருக்கணும் என்பதை பற்றியே ஒரு அதுக்கான முக்கிய கூறுகளை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட ஒரு டிராப்ட் மாதிரியே அவங்க அதை கொடுத்தாங்க. இப்ப அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இந்திய அரசு அதை ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அது அந்த காப்பு பஞ்சாயத்து என்பது இவங்களுக்கு ஓட்டு வங்கியா இருக்கிறதுனாலையும் எல்லா கட்சிகளையும் அதுக்கான ஆட்கள் செய்யாமட்டாங்க. அந்த அந்த காப்பு பஞ்சாயத்து பிரச்சனை அதை வந்த போது இங்க வந்து வேறொரு வழக்கு, நம்ம அந்த ஜல்லிக்கட்டுல வந்து சாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அலங்கநல்லூர் அந்த பக்கத்து ஊரத்தில் அது ஒரு அது தொடர்பான வழக்குல ஆறுமுக சேர்வை எதிர் தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு. அதுல மார்க்கண்டேய கட்சி தலைமையிலான இந்த பெஞ்சு
இந்த ஆணவ கொலை தொடர்பான பரிந்துரைகளையும் பண்ணிருக்கு. அது எப்படி சிறப்பு சட்டம் ஏன் தேவை, அதற்கான முக்கியமான கூறுகள் எப்படி இடம்பெறணும் என்பதை பற்றி பரிந்துரை. இதற்கு அப்பால ஒரு குறிப்பாகவே ஒரு பெண்கள் அமைப்பு சக்தி வாகினின்னு ஒரு அமைப்பு, அவர்கள் வந்து ஒரு வழக்கு நடத்தி அந்த வழக்குல ஒரு முக்கிய 10 கூறுகளை உள்ளடக்கி இப்படியான சட்டம் இருக்கணுங்கிறத வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு டிராப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதை சுட்டிக்காட்டி எல்லா காவல்துறையும் வருவாய்த்துறையும் இதற்கான சிறப்பு விதிகளை உருவாக்கி பண்ணிக்கணும். சிறப்பு சட்டம் வந்து அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள் உருவாக்கணும், இந்திய அரசாங்கம் உருவாக்கணும். அங்கங்க வந்து அந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த கூறுகளை விசாரித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும், அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணணும். எதுவும் நடக்கல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிறைய இந்த மாதிரி வழக்குகள்ல உயர் நீதிமன்றமே நிறைய வழிகாட்டுதல் கொடுத்தாங்க, எதுவுமே செயல்படுத்த. அப்ப அதனால இந்த ஆணவ கொலையில இருக்கக்கூடியது என்னன்னா 2 தளத்துல நடத்தணும். ஒண்ணு வந்து நடப்பதற்கு முன்னாலேயே தடுப்பதற்கு என்னென்ன வகையில் செய்யலாம். இது மாதிரியான ஒரு சாதிய மறுப்பு திருமணம் செய்து கொண்டவங்க காவல்துறை அணுகிட்டாங்கன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கணும். அதை வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு போன அனுப்பக்கூடாது. அவர்களுக்கு துணை நிற்பது, அதுக்கான ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பாதுகாப்பு கொடுப்பது, தேவைன்னா ஹோம்ல உட்கார வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யணுங்கிறதுலாம் வழிகாட்டு. அந்த ஆணவ கொலை தொடர்பான சட்டங்கள்ல அந்த இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 2வது, இந்த முகநூல்கள்ல அல்லது சாதி சங்க கூட்டங்கள்ல வந்து இந்த இதை தண்டிக்கணும், ஒற்றக்கூடாது அப்படின்னு வந்து அதை எதுவும் தகவல் பரிமாற்றம் பண்ணாங்கன்னா அவர்களையும் கண்காணிப்பது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது, அல்லது கொலை நடந்ததற்கு பிறகு அதை இன்னும் பரவலாக்குவது, உறுதிப்படுத்துவது, அதற்கு ஆள் சேர்ப்பது பண்ணாங்கன்னா அவர்களையும் இந்த குற்றச்செயலில் உண்டாக்குவது. அதாவது முன்மொழிந்து பேசுபவர் மட்டும் இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவின் கொலை தொடர்பா ஒரு முகநூல் பதிவு வந்து பார்த்தீங்களா, அதை கண்டிச்சு கூட வந்துருக்கும். அந்த பதிவு வந்துருக்கும். அந்த பதிவுக்கு கீழே நீங்க பின்னூட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சாதி மறுத்து கல்யாணம் பண்ணா நடக்காம என்ன செய்யும், ஏன் வந்து உனக்கு சொந்த ஜாதியிலே பொண்ணு கிடைக்கலையா, இப்படிதான் அதை பண்ணுவாங்க. அப்போ வந்து நாங்க தான் கிடைச்சோமா, இப்படி பல பேர் பின்னூட்டம் போடுறாங்க பார்த்தீங்களா. இந்த பின்னூட்டமும் கவனிக்கப்படக்கூடியதாக, கண்டிக்கக்கூடியதாக, தண்டிக்கக்கூடியதாக மாறும். அதனுடைய டைமென்ஷனை பொறுத்து, அதனுடைய அழுத்தத்தை பொறுத்து, அதனுடைய வீச்சை பொறுத்து அதை வந்து அதுக்கு தண்டனைக்குரிய குற்றமா மாற்றப்படும் போது இது பரவலாவதும் தூண்டுதல் செய்வதும் தடுக்கப்படும். நடந்த பிறகு கூட இதை நியாயப்படுத்தி கொண்டு வருவது. இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கோகுல் ராஜ வந்து படத்தை வைக்கிறாங்க, உள்ள சிறையில் இருக்கிறாப்புல சம்திங், அதுக்கு வந்து பெரிய வேன்ல பாஸ்டர் போட்டுக்கிட்டு பெரிய மாவீரன்கிறான். இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த இப்படி செய்யறவர்கள் எல்லா சாதியிலையும் இருப்பார்கள். ஆனா அந்த சாதியில மிக குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க. எல்லாருமே கொலை ஆதரிக்கப்படாது. அதாவது சாதி மாற்றி திருமணத்தை பெரும்பாலும் ஆதரிக்க மாட்டாங்க, ஆனா எல்லாரும் கொலை ஆதரிக்க மாட்டாங்க. சாதி மாற்றி திருமணத்தை ஆதரிக்கல என்பதனாலேயே கொலை ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா என்ன ஆகுதுன்னா, அவர்கள் சைலண்டா இருப்பாங்க. அவர்கள் வந்து வெளியில வந்து பேச மாட்டாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு முகநூல்ல உட்கார்ந்துருக்கிறத கூட அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதே பிரச்சனை தான், சொந்த சாதிக்காரன் நம்மளை வந்து குறைவாக இருக்கிறோம் என்பதனால அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரியான இந்த மௌன சாட்சிகள் இருக்குல்ல, இதுதான் வந்து மெஜாரிட்டியா இருக்கும். இவர்கள் ஒரு 10 பேர் தான் பதிவு போடுவான், 10 பேர் தான் கூட நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு பண்ணி நடப்பாங்க, எல்லாரும் பண்றது இல்லை. ஆனா நடைமுறையில் என்ன வரும், இந்த சாதியே வந்து ஆதிக்க சாதி அப்படி சொல்லுவாங்க. இந்த சைட்ல இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு சைட்ல இருந்து, குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த பேசுகிறவர்கள்னா எல்லா சாதியுமே எம்பிசி பிசி இதில் வரக்கூடிய எல்லாருமே ஆதிக்க சாதி. சாதி ஆதிக்க மனப்பான்மை என்பது வேறு, அந்த சாதியே ஆதிக்க சாதின்னு வர்ணிக்கிறது வேறு. அதெல்லாம் நிதானமா யோசிக்கிறது இல்லை, ஆதிக்க சாதின்னு பேசிடுவாங்க. அப்ப இவர்கள் வந்து பிசி தானே எம்பிசி தானேன்னு ஒரு வரும்போது அதுக்கான கேள்விக்கு பதில் கிடையாது. அந்த இதுல அப்போ வந்து பிளவுகளும் மேலும் மேலும் டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு தான் இது பயன்படும். இந்த ஆணவ கொலைக்கான தனி சட்டம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் மட்டுப்படுத்தப்படும். சட்டம் வந்ததுனால அப்படியே நின்றுடாது, அது சாதி இருக்கிறனால அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இது வந்து மட்டுப்படுத்தப்படும், ஒரு பயப்படுவாங்க. இப்ப நீங்க கொலை தண்டனை என்பது இருக்கிறதுனாலதாங்க, குற்றத்துக்கு தண்டனை என்பது இருக்கிறதுனாலதான்
குற்றம் செய்யாம எல்லாரும் இருக்கிறாங்க. இல்லைன்னா குற்றம் என்பது தலைவரி மூலமா நடக்கும். அவங்க செஞ்சாக்க அது மாட்டிக்குவோம், மாட்டிக்கிட்டா நம்ம அசிங்கம் என்பது மட்டும் இல்ல, போய் அலையணும், தண்டனைக்கு உட்படணும், குறைந்தபட்சம் போலீஸ் அலையணும். 4 பேர் கேவலமா நடப்பான், 10 பேர் 10 பேர் ரோட்ல நிக்கணும், ஸ்டேஷன்ல போய் நிக்கிறதுக்காகவே நிக்கிறான். இல்லைன்னா இன்னைக்கு அதுக்கான சகஜமாவதுக்கான வாய்ப்பு உண்டான தண்டனை என்பது குறைவானது இல்லை. தண்டனை என்பது மட்டுப்படுத்துவது, கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ஆணவ கொலை என்பது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அதற்காக தனியாகத்தான் சட்டம் வரணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் புரிஞ்சுதான் நீதிமன்றங்கள் அந்த நிறைய டீல் பண்ணிருக்காங்க. அந்த தேர்தல் அந்த லா கமிஷன் ரொம்ப டீட்டெயிலாக அதை பேசியிருக்காங்க. அதனால இங்க நம்ம ஊரை பொறுத்தளவு கட்ட பஞ்சாயத்துன்னு அது பேர் இருக்காங்க. காப் பஞ்சாயத்து, இங்க கட்ட பஞ்சாயத்து இல்லைன்னா ஜாதி பஞ்சாயத்து அவங்க சொல்றாங்க. அப்ப ஜாதி சங்கமா சேர்ந்தது அவசியம் கூட. இந்த மாதிரியான ஒரு முகநூலுக்குள்ள சேர்ந்து பண்றது கூட இருக்குல்ல, அதுவும் கூட இந்த மாதிரியான ஒரு கூட்டு கொலை தான். அதை தண்டிப்பதற்கு ஆணவ சிறப்பு சட்டம் தேவைப்படுது. சிறப்பு நீதிமன்றம் குயிக்கா அந்த விரைவு நீதிமன்றம் அமைச்சு தண்டனைகளை குயிக்கா வாங்கி கொடுத்துட்டா அந்த மெமரி அது இருக்கும் போதே நடந்துடும். இல்லைன்னா நாள் ஆயிடுச்சுனாக்கா மறந்து போயிடும். சாட்சிகள் மாறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் இல்லாமல் விரைவு நீதிமன்றம் அதெல்லாம் வரத்துக்கு ஆணவ கொலைக்கான தனி சட்டம் தேவைப்படும். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, தமிழர்கள் என்று சொல்லிக்கிட்டாலே சாதி வந்துடும். இதற்கு எதிராக உருவானதான் திராவிட இயக்கம். சாதி ஒழிப்பதா அதனுடைய முதன்மையான இலக்கு என்று சொல்லுகின்ற திராவிட இயக்கம் ஏறக்குறைய ஒரு 67 ஆண்டுகள் ஆச்சு. இப்ப இந்த சாதி ஆணவ கொலைகள் என்பது நீட்டித்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப காலமா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா கண்ணகி முருகேசன் இதுல இருந்து 2003 இருந்து, அப்புறம் இளவரசன் திவ்யா, கோகுல்ராஜ் சுவாதி, கௌசல்யா சங்கர், மாரி செல்வம் கார்த்திகா, நவீன் ஐஸ்வர்யா, இப்படி இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனால் இன்று வரைக்கும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த சாதி படுகொலைகளை தடுப்பதற்குரிய சட்டம் இயற்றல. சாதிக்கு எதிராக உருவான சொல்லுகின்ற திராவிட இயக்கமே இப்படி இதற்குரிய அந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய சட்டம் இயற்றாமல் இருக்கக்கூடிய பின்னணி என்ன நீங்க கருதுறீங்க? தமிழ் வாழ்கள் சொல்லுவாங்க, தமிழை ஒழிக்கிறதுக்கு தான் நடவடிக்கை. ஆரியன் பிராமண ஆதிக்கம் ஒழிகன்னு சொல்லுவாங்க. ஆனா பிராமண ஆதிக்கத்தில் இணைப்பர்கள் தான் எல்லாமே செய்வாங்க. சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க. சுயமரியாதை அல்லாத ஒரு அண்டி பிழைக்கிற மனோபாவத்தை தான் அரசியல் பண்பாட்டாக சாதி ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. சாதியை வைத்து தான் அரசியல் நடக்கும். இவர்கள் பேச்சை வச்சு நம்ம கணக்கு நடப்பு என்ன, ஒரு மனிதனுடைய ஒரு அமைப்பினுடைய செயல்பாடு என்ன என்பதை வச்சுதான் மதிப்பிடுகிறத தவிர அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று வைத்து அவர்கள் சொல்வது வேறு. அல்லது தொடக்க காலத்தில் அவர்கள் பேசி கொஞ்சம் செயல்படுத்தியது என்பது நீங்க இது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மொத்தமாகவே அவர்களுடைய தன்மை என்பது இருப்பதை பாதுகாப்பது, ஸ்டேட்டஸ் கோவை பாதுகாப்பது என்பது. இது மட்டும் இல்லை, மிக கேவலமான இந்த குடிநீர் தொட்டியில மரம் கடந்தாங்க, கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இருக்கு. கண்டுபிடிக்க நீங்க ஒருவேளை வேறு ஒரு பிசி ஜாதியின் மீது சொந்த வன்மம் காரணமாக இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் மீது பழி போடுறதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கங்க, எல்லாத்தையும் வாய்ப்பு உண்டு. குற்றங்கள் நடப்பதில் எந்த வழியும் வாய்ப்பு உண்டு. அதையாவது கண்டுபிடிங்க. அப்ப நீங்க மறைப்பதும் தள்ளி போடுவதனால அதனால என்ன புரியுதுன்னா, நீங்க உங்களுக்கு குற்றவாளி தெரிஞ்சுதான் மறைக்கிறீங்க. அதன் மூலமா உங்களுக்கு 2 ஓட்டு பாதிக்குமா நினைக்கிறீங்க. அவ்வளவுதான். உண்மையை சொல்லிதான் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க காவல்துறையை ஃப்ரீயா விட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத பெரிய கம்பெனி பெரிய இதெல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இதெல்லாம் ஈஸி. அது அரசியல்ல இருந்து ஆரம்பிக்குது. காவல்துறையிலேயே சாதி பிளவுகள், சாதி பிரிவுகள் அதெல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அப்ப என்னன்னா தொடக்கம் என்பது அரசியல் தலைமை என்பது இந்த சாதியை தக்க வைத்துக் கொள்வது, சாதியினுடைய பிளவுகள் இருப்பதன் மூலமாகத்தான் தாங்கள் அரசியல் பயணத்தை நடத்த முடியும், பதவி பயணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத வச்சுட்டு பண்றாங்க. இப்ப இது இவ்வளவு நடந்திருக்குல்ல, இதுல எதையாவது தலையிட்டு இந்த ஆட்சியில திமுக இருந்ததும் சரி, அண்ணா திமுக இருந்ததும் சரி, எந்த தண்டனைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க? அதை சைலண்டா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு கொலை உண்டதற்கு பிறகு போய் அந்த குடும்பத்தில் போய் பார்த்துட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு 6 லட்சம் அவ்வளவுதான். அதோட அவங்க வேலை முடியும். இப்ப நமக்கு என்ன ஆயிடுது, இது இந்த கொலை நடந்த பிறகு இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு கொலை நடக்குது. அதுல கவனம் அப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க என்னன்னா
எந்த சாதி பிளவையும் அதை முடிக்கணும், அது தமிழர்களை ஒன்றுபடுத்தணும் என்பது அவர்கள் நோக்கம் கிடையாது. இவர்கள் பிளவுபட்டு இருந்தால்தான் தங்களுடைய அரசியலுக்கு லாபம். அப்படியே பேக்கெட்டா தங்களோட சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சாதி ஏற்கனவே சாதி அமைப்புகள் இருக்கு. சாதி அமைப்புகள் புதுசு கிடையாது, சாதி புதுசு கிடையாது, சாதி அமைப்புகளும் தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது. நீங்க பெரியாரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, பிராமண எதிர்ப்பு எல்லாம் பேசுவாரு. இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த பட்டியல் சமூக சாதிகளுடைய கூட்டங்கள்லாம் போய் கலந்துருவார். அந்த சாதி சங்க கூட்டங்களே போய் கலந்துருவார். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு சமூக நீதி அங்கீகாரத்தோட அவங்க இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு கூட அந்த சாதி சங்கங்களுடைய பணி என்னவா இருந்துச்சுன்னா, தங்கள் சாதியை சேர்ந்த படிப்பில் பின்தங்கி இருக்கிற மாணவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு கல்விக்கூடங்கள் நடத்துவது, இலவச ஹாஸ்டல் நடத்துவது, ஸ்பெஷலா இரவு பள்ளிக்கூடம் நடத்துவது, இந்த மாதிரியான முயற்சிகள் தான் பண்ணிடணும். இது இன்னைக்கு இருக்கிற ஜாதி சங்கங்கள் இருக்குது அப்படி கிடையாது. இதை வைத்து பதவி அரசியல் செய்வது. தொடக்கத்தில் சில சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்தி இந்த மக்களை திரட்டிக்குவாங்க. திரட்டின பிறகு அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் பேரம் நடத்துவோம். அந்த அரசியல் பேரம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிற கட்சிகள் தனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு திராவிட கட்சிகள் நினைக்கிறதுனால எல்லா ஜாதியோடையும் அந்தந்த ஜாதி சங்கங்களோடையும் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 2 சீட்டை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதனால என்ன வருதுன்னா, எல்லா சாதியும் நான் சொல்லும் போது இந்த ஒடுக்கூட்ட சாதிகளை சேர்ந்த பட்டியல் சமூக சாதிகளை சேர்ந்த அமைப்புகள் கூட அது அரசியல் கட்சிகளா வந்த பிறகு இந்த திராவிட இயக்கத்தோடைய அவங்க கூட்டணியா வர்றாங்க, 2 சீட்டுக்காக போறாங்க. அப்ப அதே மாதிரி இந்த சமத்துவம் என்று பேசக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமை அல்லது தொழிலாளர்கள் ஒற்றுமை என்ற வகையில போராடக்கூடியவர்கள் கூட கடைசியா 2-3 சீட்டுக்காக போய் இருந்துக்கிறாங்க. அவங்களும் ஒரு வரம்பு தாண்டி பேசுறது இல்லை. இப்படி இந்த ஒடுக்குண்ட சாதிகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஜனநாயக சக்திகள் இவர்கள் எல்லாரையும் தனக்கான ஓட்டு அரசியலுக்குள்ள இவர்களால் இணைக்க முடியுங்கிறதுனால அதை இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ, இருக்கிற நிலையை, மாமூல் நிலையை பாதுகாப்பது என்பதில் இவங்க கவனமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு அக்கறை அதுல கிடையாது. அதான் இதுதான் அதோட முக்கியமான காரணம். இப்ப இன்னைக்கு இந்த ஊடகங்கள், அரசியல் அது பரவலாக்குனதுக்கு பிறகு இது இன்னும் கூடுதலா அதற்கான ஒரு தூண்டுகோலாக அதை இன்னும் ஊக்கப்படுத்துபவராக தான் இந்த 2 கட்சிகள் இருக்கிறாங்க. நமக்கு இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்ப நீங்க சொல்றதுபடி பாத்தீங்கன்னா, பாதிக்கப்படுகின்ற அந்த சாதியினர் வாக்கு வங்கியா மாறுதல் வாய்ப்பு உண்டல்ல, அப்படின்னா இவங்க சட்டம் இயற்றுறது தானே சரியா இருக்கும். இந்த பாதிக்கப்படுற சாதிகள், குறிப்பாக தீண்டாமைப்பட்ட சாதிகள், இந்த சாதிகள் என்பதுல இந்த மாதிரியான உள்ளூர்ல சில பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி அதுல உள்ளூர் அளவுல சில வெற்றிகள் பெற்றதற்கு பிறகு நம்பிக்கை உருவாக்கி அவர்கள் தான் சங்கமாக உருவாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு இவர்கள் இந்த திமுக, அண்ணா திமுகவோடு பேரம் பேசி சீட்டு வாங்குகிற கட்சிகளாக மாறுறாங்க. இந்த ஓட் பேங்க்னு வரக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள்ட்ட ஓட்டு வாங்கலாம் அப்படின்னா ஓட்டு வாங்கி தருவதற்கான ஒரு அமைப்பு வேணும் இல்ல, ஓட்டா மாத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு வேணும் இல்ல. அந்த அமைப்பா இருக்கிறவர்கள் ஒரு போராடி பேரம் பேசி கூட்டாளியா மாறிடுறாங்க. அதன் பிறகு இந்த மக்களுக்கு ஒரு அமைப்பா இருக்கிறதா வந்துட்டாங்க. தனித்தனியா மக்கள் போய் அப்படி சில பேர் உணர்வுள்ளவர்கள் எதிர்த்து ஓட்டு போடலாம், அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய சக்தி கிடையாது. அவர்கள் சார்பில் திரும்ப திரும்ப உரிமையோடு அந்த தெருவில் போய் பேசுறவங்க இருக்காங்க, தான் சொந்தக்காரங்கிற உரிமையோடு பேசக்கூடிய அமைப்புகள் இருக்காங்க. அந்த அமைப்புகள் அதிகபட்சம் அந்த காவல்துறை அதிகாரி தப்பு பண்ணிட்டார், இந்த ஊர் தாசில்தார் தப்பு பண்ணிட்டார், இந்த ஊர்ல நமக்காக போராடினவன் தப்பு பண்ணிட்டான், இந்த மாதிரி அதை ஒரு உள்ளூர் பிரச்சனையா மாத்தி அதை நாம போய் இவங்களோட கூட்டணியா சேர்ந்தோம்னாக்க நாம பக்கத்துல இருந்து நம்ம திருத்திடலாம். நம்ம கோரிக்கையை அந்த பக்கத்துல பதவியில இருந்து கொண்டு பேசலாம், நம்ம வெளியில நின்று போராடணும் அப்படின்னு சொல்லும் போது இவர்களுக்கு தெரிந்த வழியாக அதுதான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தான் எப்பயுமே இந்த அதிகாரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ள என்ன வரும்னா, கட்டதே குட்டையோ நல்லதே கட்டதோ எவ்வளவு கேவலமா இருந்தா கூட நம்ம ஆளுப்பா, அவன் சாப்பிடறதுக்கு போல இவன் சாப்பிட்டு போறான், நம்ம போய் உரிமையோட அவனுக்கு பேச முடியும் அப்படிங்கிற உரிமையில இவன் மேல குறைகள், மனக்குறைகள் இருந்தாலும் கூட அதை அனுசரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா இந்த நாம் என்ற அந்த உளவியல் இருக்குல்ல, சாதிக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் இருக்குல்ல,
அது வந்து கூட இருக்கிறவங்க பண்ணக்கூடிய தப்பை சரின்னு சொல்ல வைக்கும், அல்லது அதை கடந்து போக வைக்கும். நீங்க பெரும்பாலும் அப்படித்தானே சேருது. நீங்க தனியா பேசுனீங்கன்னா இந்த இப்படி கொலை தப்புலாம் பேசுவாங்க. ஆனா நீங்க ஒரு செட்டா சேர்த்துட்டீங்கன்னா இப்படி செய்யாம என்ன செய்வான் அப்படிதான் பேசுவாங்க. கூட்டு உளவியலா மாத்தி என்ன அப்படின்னா சபையில பேசுறது ஒண்ணு, தனியா பேசுறது ஒண்ணு. நீங்க காந்தி சொன்னது மாதிரி நீ வெளிப்படையாக வந்து செய்ய கூச்சப்படுவதை தனி மனிதனாகவும் செய்ய தயங்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுதான் மிக முக்கியமானது. ஆனா நீங்க என்ன ஆகுதுன்னா இவர்கள் வந்து மனசளவுல வந்து மனித உணர்வால இருப்பாங்க. ஆனா 4 பேர் சேரும் போது அவன் நம்மள என்ன நினைப்பான், அவனோட சேர்ந்துதான் பேசணும், இல்லைன்னா சாதிக்காக பேசலன்னு சொல்லிடுவான். நம்ம சாதி பிறப்பை பத்தி கவனம், ஏன்னா அப்படி பேசணும்னா உடனே பிறப்பை பத்தி பேசுவான். நீ இப்படி தான் பிறந்தியான்னு கேட்பான். இந்த பேச்சை பொது சபையில வாங்கி வேணாங்கிறதுனால கூட்டத்தோட கூட்டமா இருந்துப்பாங்க. இப்ப அதனால என்ன ஆயிடுதுன்னா இது ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தொடக்கத்தில் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடுவார்கள். அதன் மூலமாகத்தான் அவங்க வந்து மக்களை திரட்டி கொள்றாங்க, அவங்களுடைய வாய்ஸா வர்றாங்க. அதன் மூலமாகத்தான் இவர்களுடைய சில கோரிக்கைகள் அரசியல் அரங்கத்துல ஏற்கப்படுது. அந்த அளவுல அவங்க பயன்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா இந்த இருக்கிற நிலையோட மாமூல் நிலையோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நீங்க தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்சிகள்ல தொடங்கும் போது தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க, எல்லா கட்சியும் எங்களுக்கு எதிரானது அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த பாய்காட்ல கணிசமான ஆட்களை இவங்க மூலமாக தான் பாய்காட் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு கட்சிகள் வந்து இவங்கள்ட்ட பேர் பேசுவாங்க. ஏன் நீங்க வெளியே இருக்கிறீங்க, நம்மளோட கூட்டாய வந்து நீங்க சொன்னீங்கன்னா கேட்க மாட்டேன்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கூட்டணி எம்எல்ஏ வரும். வாய்ப்பா கூட்டணி அமைச்சர் வந்து ஒரு பேர் மந்திரியா போவான். அப்ப இந்த மாதிரியான வாய்ப்பு வரும்போது இதுதான் அவங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கு. அதனால என்ன ஆகுது, இது ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதுதான் அவங்களுக்கு கிடையாது. இன்னொன்று என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு 10 லட்சம் தான் கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு அந்த ஜாதி அமைப்பினுடைய முன்னோர்களுக்கு ஒரு சிலையை வைக்கிறேன், ஒரு மணிமண்டபம் கட்டுறேன், அவர்கள் பெயரால எதுவும் ஒரு நிகழ்வு நடத்துறேன் அப்படின்னா அவர்களுடைய உளவியலை கையாண்ட முடியுது. அப்ப அந்த மாதிரியான வகையில போயிடுறாங்க. இது எதோடு சமரசம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு நின்று போராடுற அமைப்புகளாக முன்ன பழைய காலம் மாதிரி கிடையாது. அதனால அந்த அந்த அது ஒரு ஓட்டரசியலை பாதிக்கும் அப்படிங்கிற பயம் யாருக்குமே கிடையாது. ஐயா, இப்ப இந்த சாதி மோதல்களுக்கான பின்னணின்னு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. இப்போ ஒரு திருவிழாவினால சாதி மோதல்கள் ஏற்படுது, தேர்தல் காலங்களில் ஏற்படக்கூடிய பகையினால சாதி மோதல் வருது. ஆனால் கொலை என்பது வந்து இந்த சாதி கடந்த திருமணங்கள்னால் மட்டும் நிறைய நடக்குது. என்ன காரணம்? கொலை அளவுக்கு இந்த திருமணங்களால மட்டும் போகுது, என்ன காரணம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச முறை அந்தந்த சொந்த சாதியில் நடக்கக்கூடிய திருமணம் அகமண முறை. பெரிய ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, அகமணை முறைதான் சாதியை தக்க வைக்கிறது. இறுதிக்கும் இறுதியாக சாதி தங்கி இருப்பது அவனவன் மனதில். அந்த இறுதிக்கும் இறுதியாக சாதியை போக்க வேண்டும் என்று சொன்னால் சாதி கடந்த திருமணங்கள் சகஜமா நடந்தால்தான் சாதி ஒழிவதற்கான அடித்தளவே உருவாக்கும். இது வந்து பெரிய ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்க சொல்றதா, சாதி ஒழிப்புங்கிற அக்கறையில பேசுறவங்க இது எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சாதி தூய்மையை பாதுகாத்துக்கணும்னா பெண்களுடைய பாலியல் தூய்மையை பாதுகாக்கணும் இருக்காங்க. அம்பேத்கர் வந்து இந்த அனிகலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி ஒழிப்புங்கிற நூல்ல மிக அற்புதமா அதை இருக்கிற பெரிய ஆய்வு கட்டுற புத்தகம் வந்திருக்கு. நல்லா சொல்றாரு, நீங்க சாதி என்பதை ஒழிக்கணும்னா அகமண முறை ஒழிந்தால்தான். சாதியை தக்க வைத்துக்கிட்டுன்னா இந்த கற்பு, பெண்ணுடைய பாலியல் தூய்மை, இதுல வந்து சிக்கல் வராம பாத்துக்கிறது தான். இப்ப நீங்க வந்து 2 பேருக்கு இடையில சண்டை வந்துட்டாலே சம்மந்தமே இல்லாம அக்காவை அம்மாவை தான் எடுத்து பேசணும், அந்த பாலியல் வகைன்னு எடுத்து பேசணும். அப்ப என்ன ஆகும்னா பெண்ணுடைய கருப்பை இருக்குல்ல, பெண்ணுடைய உடல், அந்த உடல் என்பது இந்த சாதியை சமூகத்தின் இந்த எந்த சமூகத்தினுடைய தூய்மையை பாதுகாத்து நிற்குது அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த சாதி கலப்பு இந்த திருமணத்தின் வழியா இருந்துச்சுன்னா சாதி ஒழிஞ்சிடும். நமக்கு 4 பேர் இருக்காது. சாதி ஒழிப்பு என்பது எல்லாருக்குமான கருத்து கிடையாது. அது வந்து வெளியிலிருந்து கருத்தியலா உருவாக்கப்படும் இயல்பானது சாதியை தக்க வைக்க. ஏன் அப்படின்னா கூட்டத்துல 4 பேர் வரும், தனக்கு பாதுகாப்பது தான்.
தனக்கு 4 பேர் கொடுக்கறது அதுதான். நீங்க வந்து யாரும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பேருந்துல போயிட்டு இருக்கும்போது 100 பேர் தெரியாத ஆளுகிட்ட நம்ம சாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையே வேறு. சாதாரணமா ஒரு பொது இடத்துல பார்க்கணும். அது அரசியல் அரங்கங்கள்ல எதுலயும் நீங்க பாத்தீங்கன்னாலும் இருக்கு. அதனால வந்து இந்த இந்த ஒரு வகையான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, நாம் நம்மவர்கள் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய ஃபீலிங் இருக்குல்ல, இதுல வந்து இந்த சாதிகள் தங்களுக்குள்ள ஆட்கள் அடையாளப்படுத்துறது, அதை வந்து தனக்கான பாதுகாப்பாக எடுத்துக்கொள்வது, இது ஒரு இருக்குது. இப்ப தனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே அதுல இருக்கிறச்சு. அப்ப இத வந்து இந்த சாதி கடந்த திருமணம் என்பது ஒழிச்சு, நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பதனால சாதி சமத்துவத்துக்கு நெருக்கமா கொண்டு போகலாம். சாதி ஒழிப்பு என்பது எப்ப நடக்கும்னா, இந்த அகமண முறை சொந்த ஜாதிக்குள்ள திருமணம் இல்லாம சாதி மாற்றி திருமணம் பண்ணிக்கணும் சகஜமானது சாதி ஒழிப்பு. அப்ப இது வந்து சாதியை தக்க வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இதுல அதிகமான கொலை நடக்குது. ஏன்னா இது வந்து சகிக்கொள்ள முடியாது. தன்னுடைய சாதி தூய்மை போயிடுச்சு. அந்த சாதி தூய்மையை பாதுகாக்கிற காரணி அது குடும்பம் தான். சாதி மானம் போகுது அப்படிங்கிறது எதன் மூலமா வெளிப்படுது? குடும்ப மானம் போச்சுங்கிறது தான். இந்த குடும்பம் இந்த சாதியினுடைய உறுப்பினராக இல்லாம போகுது. இந்த குடும்பத்திற்கான ஒரு உறவுகளே இந்த சாதிக்குள்ள இருந்தா முதன்மையா வருது. நாளைக்கு உறவு நீடிக்கணும்னாலும் கூட, இந்த குடும்ப விரிவடையணும்னா கூட சாதிக்குள்ள உறவு நீடிக்கணும். இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு அடிக்க மாட்டான். இப்ப அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது இது தன்னுடைய இருப்புக்கே சவால் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடி வருதுனால கொலை வந்து போறாங்க. அப்படி ஒரு கொலை செய்வதன் மூலமாக இவர் அந்த கொலையில வந்து இந்த குடும்பத்தவரை ஈடுபடுறதன் மூலமா இந்த இந்த பாவ கழுவாய நானே செஞ்சுட்டேன்னா அந்த சமூகத்துக்கு முன்னால பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பை உண்டாக்கிறாங்க. பாவம் என்னதான்ப்பா பண்ணுவான், நடந்துச்சே கொண்டுட்டான் அல்லது நடந்துச்சே அடிச்சுட்டான். அப்படி வரும்போது இவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது. இவங்க வந்து தன்னை தாண்டி போனாலும் கூட தன்னுடைய சாதி தூய்மையை பாதுகாக்கிறதுக்கு தன்னால என்ற முயற்சியை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறது. இதனாலதான் இந்த சாதி மோதல்களுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதி மோதல்களுக்கும் ஆணவ கொலைகளும் தமிழ் சாதிகளுக்குள்ளாதான் நடக்குது. இதுக்கு காரணம் பிற மொழி சாதிகள் தான், குறிப்பா தெலுங்கு பேசுகின்ற சாதிகள் தான் இவர்களுக்குள்ள மோதலை தூண்டி விடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை பற்றி நீங்க என்ன? அது உண்மை இல்லை. இந்த சாதி என்பது அது தமிழ் சாதியா தெலுங்கு சாதியா அந்த சாதி என்பது அதனுடைய டைனமிக்ஸ் நான் பிறர் என்ற உளவியல் கட்டமைப்பு. இந்த ஒரு கட்டம் வரையிலும் நீங்க வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறது என்பதெல்லாம் தடைகள் இருக்குதான் செய்யுது, இன்னைக்கு இருக்குதான் செய்யுது. ஏதாவது ஒரு கல்யாண பத்தியில பண்ணுவான், ஹோட்டல்ல போய் சேர்த்து சாப்பிடுவான்னு தவிர தன்னுடைய வீட்டுக்குள்ள அப்படிங்கிறதுல இருக்குதான் செய்யுது. அதனால வந்து அதுல வந்து தமிழ் சாதியா வேற எதுவும் மொழிகாரனோட இருக்குதான் இதுல வந்து ஒரு சௌரியமாக பேசிக்கிறது உண்டு. இந்த சாதியினுடைய வர்ணாசிரமம் என்ற கோட்பாடு, சாதி என்பதனுடைய தோற்றம் பிராமணியம் என்பது, அதனுடைய முதன்மையான பயனாளிகளும் அதை வந்து ஒரு கோட்பாடாக தத்துவமாக மக்களிடம் பரப்புவர்களுக்குமான ஒரு முக்கியமான செக்ஷன், ஒரு மக்கள் பிரிவினர் என்பது பிராமணர்கள் தான். அதுல 1-2 விதிவிலக்குகள் தனி நபர்கள் இருக்கலாம். ஆனா பொதுவா ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மேலாதிக்கம், சாதி மேலாதிக்கம், சாதி பிரிவினை, இதுதான் நார்மல், இதுதான் இயல்பானது, இதுதான் சமூக ஒழுங்கு என்ற பரப்புரையில் முதன்மையாக இருப்பவர்கள் பிராமணர்கள். ஆனா அது வந்து எல்லா சாதிகிட்டையும் எப்படி நிக்குது? ஒரு படிநிலை ஆதிக்கம் அது இருக்கு. படிநிலை ஆதிக்கம் இருப்பதனாலதான் எல்லா சாதிகளும் அந்த பிராமணியத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏதோ பிராமணர்கள் செய்த சூழ்ச்சிக்கு பலியாயிட்டான் அப்படின்னு அப்படி மெக்கானிக்கலா புரிந்து கொள்ளக்கூடாது. இது ஒரு ஒரு விதமான சதி திட்டம் என்பது கிடையாது. இது சமூக இயங்கியல்ல. இது வந்து ஒரு வாரிசு உரிமை, அரசு உரிமை வாரிசு உரிமையில வரணும், சொத்து உரிமை வாரிசு உரிமையில வரணும் என்ற இன்ட்ரெஸ்ட் உள்ளவனுக்கு சாதி வழியா வந்து சின்ன சௌரியம். அதை வந்து இந்த வர்ணாசிரமம் என்பது நிலைப்படுத்துது. இத வந்து ஒரு கடிகாரத்துக்கு கீ கொடுக்குற மாதிரி, சாவி கொடுத்து விடுற மாதிரி. சாவி கொடுக்கிற வரையில் தான் அவன் வேலை, அதன் பிறகு இது ஓடித்தேன். அந்த மாதிரி இந்த இது வந்து பிராமண சூழ்ச்சியில பலியாயிட்டாங்க அப்படின்னு இவர்களெல்லாம் அப்பாவிகள் போல சொல்ல முடியாது. இவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுப்பது,
எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் என்ன, தனக்கு மேல எந்த ஜாதி ஆதிக்கம் கூடாது, பிராமண ஜாதி ஆதிக்கம் கூடாது, எந்த ஜாதி ஆதிக்கம் கூடாது. ஆனா தனக்கு கீழே 4 ஜாதியாக இருக்க இந்த உளவியலுக்கான தீனி போடுவது பிராமணியம் தான். அதனால அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, ஏணிப்படி போல படிநிலை ஆதிக்கம் படிநிலை அடிமைத்தரம் சொன்னார். 2 எட்சி இருக்கு. படிநிலை ஆதிக்கம் படிநிலை அடிமைத்தரம். இவருக்கு மேல அவர் இருப்பார், நம்பர் 1 பிராமணர் இருப்பார். அதுக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லாமே அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் 2 பேரோ 3 பேரோ இருப்பார், அவருக்கு கீழே 4 பேர் இருப்பார். இது பட்டியல் சமூக வரையில் இருக்குது. அப்ப இந்த சாதி படிநிலையில தன்னை தனக்கு கீழே 4 பேர் இருக்கணும் அப்படின்னு பாதுகாத்துக் கொள்வதும், குறிப்பாக தீண்டாமைக்கு உட்பட்ட சாதிகள் அது அப்படியே தான் இருக்கணும் என்ற உளவியலும் இருக்கத்தான் செய்யும். அது எல்லா சாதிகளுக்கும் இடையில. இப்ப நீங்க இப்ப கீழவெண்மணி என்ன, கீழவெண்மணி நேரடியாக அந்த நாயுடு சமூகத்தோட சேர்ந்த நிலக்கிழார் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவருடைய சதி திட்டம் அதுல எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது என்ன, அவன் சுயமரியாதை நிக்கிறான். பேச்சுவார்த்தைக்கு வரும்போது சேப்பு துண்டு தோல்ல போட்டுக்கிட்டு நாக்கு அடிசாம உட்காரான். 2 ரூபா கூட வாங்கிட்டு போ, 2 படி கூட வாங்கிட்டு போ, அது பிரச்சனையே இல்லை. எனக்கு கொல்லபோதுல இருந்து வாங்கிட்டு போ, எனக்கு சரி சமமா பேசி தாசில்தார் முன்னாடி என்ன பிரச்சனை. அதுதான் அவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைக்கும். இப்ப அந்த நேரடியாக அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டாலும் நாயுடு. அதுல பல பேர் நாயுடு தான். அதுல பல பேர் ஈடுபட்டவங்க அது நாயுடு தான். அப்ப அது அவர்களுக்கான எண்ணெய்லாம் தூண்டி விட்டாங்க அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சாதி என்று சொன்னாலே வேற்றுமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் தான். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாதி கலப்பு திருமணம் வரும்போது அது உச்சத்துக்கு அது தன்னுடைய குடும்பம், தன் குடும்பத்தினுடைய ஆணோ பெண்ணும் இந்த சாதி தூய்மைக்கு எதிரான ஒரு காரணியா மாறிட்டாங்க. அந்த குடும்பம் ஒரு நெருக்கடியில் வைக்கப்படும். இப்ப பழைய காலத்துல என்னன்னா, இப்படி சாதி சங்கங்கள் அவனை கண்காணிச்சு பேசிட்டு இருக்கு. 4 பேர் பேசுவான், முடிஞ்சா திரட்டிட்டு போவாங்க, பிரிச்சு அழைச்சிட்டு வர முடிஞ்சா பிரிச்சு அழைச்சிட்டு வந்துருவாங்க. முடியல, அவங்க கண்டுபிடிக்க முடியல, அவங்க சொல்லி பார்த்தாலும் பிரிஞ்சு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தலைமுடிக்கிட்டு முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு மேல கொலையோ தேடிக்கிட்டு அது பண்றதோ ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சாதிகள் சங்கங்களாக இருப்பது பழைய காலத்துக்கு மாதிரி அந்த சாதி மக்களை முன்னேற்றி விடுவதற்கு பதிலாக ஒரு அரசியல் வேலைகள் செய்யறாங்க. இன்னொன்று, இந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவங்க கல்லூரிகள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய வேலை. இவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் தொழில்நுட்பம் பெரிய வாய்ப்பா இருக்கு. உட்கார்ந்த இடத்துல இவன் வெளிநாட்டுல கூட இருப்பான், கையில அனுப்பப்படாம அவன் அங்க உட்காந்துக்கிட்டு மானம் உள்ளவனடா, மரியாதை உள்ளவனடா, அந்த சாதிக்கு பிறந்தவனடா இவன் ஏற்றி விட்டுட்டே இருப்பான். இங்க இருக்கிறவன் கொண்டுகிட்டு இருப்பான். இன்னும் பல நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த திருவிழாவை ஒட்டி கொலைகள் வருதுல முக்கியமான காரணம் தெரியுமா? வெளியூர்ல வேலைக்கு போயிருப்பான். இந்த கிராமத்தை சேர்ந்தவன் திருப்பூருக்கோ சென்னைக்கோ செங்கல்பட்டுக்கோ எங்கனாச்சும் ஸ்ரீபெரும்புதூருக்கோ எங்கனாச்சும் வேலைக்கு போயிருப்பான். அவர் அங்க தங்கி வேலையை பார்ப்பாரு. இந்த திருவிழாவை வீட்டுக்கு வருவார், தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு வருவார், இந்த பொங்கல் நேரத்தில் வீட்டுக்கு வருவார். வர நேரத்துல இந்த திருவிழா கூட்டத்துக்குள்ள எதையாச்சும் ஒப்படைத்துட்டு வருவார். போயிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு பேசுவோம். இவங்க பத்திரமா போயிடுவா, லீவு முடிஞ்ச பிறகு இவரு போயிடுவாரு. போயிட்டு இவர் முகநூர்ல இவங்களோட இவன் தான் கொஞ்சம் வசதி படிச்சவன், வெளியுலகம் தெரிஞ்சவன், இவன் கொஞ்சம் படிச்சிருப்பான், அதனாலதான் வெளியில போய் வேலை பார்க்கறான். அப்ப இவனுக்கு ஒரு இயல்புலயே ஒரு பசங்க இருப்பாங்க கிராமத்துல இருக்கக்கூடிய, இவங்களோட படிச்சுட்டு அப்படியே டிராப் அவுட் ஆன பசங்க, ஊர்ல இவனோட நண்பர்கள் இருப்பான், பள்ளிக்காலத்து நண்பர்கள் இருப்பான். இவன் இவனுக்கு ஒரு கேப்டன் தான் இருப்பான். ஆனா அவன் உட்காந்துக்கிட்டு அதை பொண்ணு இதை பொண்ணு, அவ போனாலா இவ வந்தாலா இது நடந்துச்சான்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான் ராடம். இவன் அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இவன் சப்சைட் ஆகி ஒரு ஆத்திரம் அடங்குற வேலை வந்தா கூட விடாம பார்த்துட்டு. அப்ப இது இந்த சாதி சங்கங்களும் இந்த சமூக ஊடகங்களும் இவனை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் காரணமே தவிர இவர்கள் தெலுங்கு சாதியினர் மோத விட்டுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு பிராமணர்கள் மோத விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த பழைய கதையை பேசிட்டு இருக்கிறது இல்ல, அப்படியான விஷயமே தவிர ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிலாம் அந்த இந்த தெலுங்கு சாதியை சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் உட்கார்ந்துட்டு பண்ணா நடத்தப்படுது. அந்த டைனமிக்ஸ் உருவாயிடுச்சு. ஜாதி என்று உருவான பிறகு அந்த சமூக இயங்கியல் உருவாயிடுச்சு. அந்த இயங்கியல் வேலை பார்த்துக்கிட்டு அந்த இயங்கியலை நீ தக்க வச்சுக்கிற.
ஒரு பக்கத்துல நீங்க ரெண்டு பேரும் நடக்குது இல்ல. ஏன்னா நமக்கு இருக்கிற அரசர்கள் உட்பட எல்லாமே சூத்திர அரசர்கள் தான். அப்ப நீ சாதி சங்கம் கட்டமைக்கும் போது அந்த அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராவது மன்னர்களையும் பெரிய சான்றவர்களையும் பெரிய அறிஞர்களையும் அவர்கள் பேரை போட்டு இன்னார் இவ்வளவு நம்ம குடியில பிறந்தவன் நம்ம ஜாதியில பிறந்தவன் அவருக்கு வாரிசு நம்ம அப்படின்னு ஒரு ஆளை சேர்த்துக்கிறது பெருமை சேர்த்துக்கிறது பண்றீங்க. இன்னொரு பக்கத்துல என்னன்னா நம்மளை போல நசுக்குண்ட ஜாதி எதுவும் கிடையாது பேசிட்டு இருக்கு. இந்த ரெண்டு உண்மை இருக்கு, ரெண்டுலயும் உண்மை இருக்கு. அப்ப இந்த ரெண்டு உண்மையையும் பயன்படுத்தி ஆள் சேர்த்துட்ட பிறகு இது அப்படியே தக்க வச்சுக்கிறது. ஏன்னா அதுதான் இவர்களுக்கு இவங்க தலைமையின் கீழே கொஞ்சம் பேரை ஆளை சேர்த்து வச்சுக்கிறது, கும்பலை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இதுதான் பயன்படுது. இதை வைத்துக் கொண்டு நகரத்தில் இருக்கிறவங்க பேரம் பேசுவாங்க, அரசியல் அதிகாரத்தோட பேரம் பேசுவாங்க. அதுக்கு இந்த கூட்டம் தேவைப்படுது. இப்ப நீங்க இவர்கள் எல்லாமே பாருங்க, நகரத்துல வசதியான வீடுகள் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல்னு வந்துட்டா அவன் சொந்த ஊருக்கு தொகுதிக்கு விட்டுறாங்க போட்டி போடுறது. ஏன்னா சாதிக்காரங்க இருக்காங்க. இந்த கனெக்ஷனை வச்சுக்கிட்டு பதவி பயன் பெறுகிறவன் தான் அவன். இத அவர் அவனோட கூட நிக்கிறதுனால சின்ன சின்ன பலன்கள் அவனுக்கு இருக்கும் உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு. அதை வச்சுக்கிட்டு அவன் கன்வேயர் பெல்ட் மாதிரி அவனுக்கு இருக்கிறான். இது ஒரு உயிரோட்டமா நடந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் சாதியை தக்க வச்சுக்கிட்டே தவிர அவர் சரி பண்ணிட்டாரு இவன் சொன்னதை கேட்டுட்டான் அப்படிங்கறதெல்லாம் அவரவர்கள் ஒரு தீரிய பில்டப் பண்ணிக்கிறதுக்கு செய்யறது. ரெண்டாவது, இந்த சொந்த ஜாதிக்காரன் செய்கிற கொலை வன்மத்தை குறைத்து மதிப்பிடுவது, அதை கடந்து போவதற்கான ஒரு உளவியல் உருவாக்குது. அவன் பண்ணிட்டாங்க நம்மால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நேரடியா ஈடுபட்டவனை மன்னிப்பதற்கும் கடந்து போவதற்குமான ஒரு உளவியல் உருவாக்குது. ஒரு சதி செயலை, ஒரு கொலை குற்றத்தை மறைப்பதற்கும் கடந்து போவதற்கும் மீண்டும் மீண்டும் அடுத்து வந்தால் இதை இது இயல்பானதுன்னு ஏற்றுக்கொள்வதற்குமான ஒரு உளவியல் கட்டமைப்பு, ஒரு முயற்சி. நிறைய ஒரு கேள்வி. தமிழ் இடத்துல பாத்தீங்கன்னா சாதிக்கு எதிரான மனநிலை என்பது சமத்துவத்திற்கான மனநிலை என்பது காலங்காலமா இருக்கு. நீங்க வள்ளுவர் தொடங்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றாலும் பாரதி வரைக்கும் சாதிகளில் அடிப்பாப்பா என்பது வரைக்கும் இன்றைய வரைக்கும் அது இருக்கு. அரசு அதை ஏற்றுகின்ற சட்டங்களின் வழியாக இது போன்ற சாதி மோதல்களை ஆணவ கொலைகளை தடுப்பது என்பது ஒரு குறவு. இப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் இதற்கு அப்பாற்பட்டு தன்னை தகவமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு இருக்கிறது? அது என்னன்னா, எப்பயுமே இது ஒரு இயல்பானது. அப்ப சாதி என்பது வந்துருச்சு சமூகத்துல, வர்ண சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டியது என்பது ஆனால் அது உடனடியா சுற்றி போட்ட மாதிரி. அது எப்பயுமே ஒரு உளவியல் என்னன்னா, நாம ஒருங்கிணைகிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அடையாளங்கள், ஒருங்கிணைகிற கோரிக்கைகள், ஒருங்கிணைகிற கொள்கைகள், ஒருங்கிணைகிற லட்சியம், இது முன்வைக்கப்படுகிற போது இந்த சாதி ஒழிக்கிறது இல்லை, சாதியை கடந்துடும். இது நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல சுதந்திரம் என்ற லட்சியம் வந்த போது இந்த சாதி உணர்வுகள் என்பது பின்தங்கி போய் சாதி ஒழிஞ்சிடாது, சாதி ஒழிஞ்சிடாது. இப்ப நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு ரெண்டு பெருமையா பேசிக்கிறாங்க, சாதி பட்டம்லாம் இல்லை அப்படிங்கிறது பெருமையா பேசிக்கிறாங்க. சாதி பட்டம் வேண்டாங்கிறது சரிதான். ஆனா சாதி பட்டம் சொல்லப்பட்ட காலத்தில், சுதந்திர போராட்ட காலத்துல பிள்ளைவாள், ஐயர்வாள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலத்துல அவர்கள் ரெண்டு பேருமே பாரதியும் சரி வஉசியும் சரி சாதி கடந்த ஒற்றுமைக்கான காரணிகளாக இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு முன்னால் ஒரு லட்சியம் இருந்துச்சு, நாடு சுதந்திரமுடைய லட்சியம் இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இயல்பாகவும் சரி, மற்ற பொதுவா கட்சிகளுக்குள்ள பெரிய ஆக்டிவா இல்லாதவர்கள் மத்தியிலையும் சரி, நீங்க சாதி கடந்த திருமணங்கள் என்பதுனா சாதாரண. ஏன் அப்படின்னா இது கடக்க வேண்டிய ஒன்றாக ஒரு லட்சியம் லட்சியத்துக்கு அது ஒரு தடையா இருக்கு என்று உணரும் போது அந்த லட்சியத்தை நோக்கி போகிற சமூகம் அது ஏற்றுட்டு போகுது. அது சகஜமா நடக்கிற ஆரம்பிக்கும் போது, பெரிய அங்கீகாரம் பெறுகிற போது, ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தினால இப்ப ராஜாஜி குடும்பத்துல நடக்குது, காந்தி குடும்பத்துல நடக்குது அப்படின்னு நடக்கும் போது அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அப்ப சாதாரணமா அவங்க பின்பற்றவர்கள் கூட இப்படி செய்யலாம், அப்படி செய்வது நம்மளுக்கு அந்தஸ்து அதிகமே தவிர நமக்கு குறைவு கிடையாது அப்படிங்கிற ஒரு இயல்பு உண்டாகுது. ஏன் அவர்கள் செய்யறாங்க? அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தின் உள்ளாக பயணம் பண்ணும் போது அந்த குடும்பத்துக்குள்ள பழக்கம் உள்ளவங்களோ அல்லது இயக்க வழியில பழக்கம் உள்ளவங்களோ திருமணம் பண்ணிக்கும் போது அதை ஒரு குறையா நினைக்காம நிறைய நடத்திட்டு போறாங்க. ஏன்னா அவர்களுக்கு முன்னால் ஒரு லட்சியம் வைக்கப்படும். இப்ப நீங்க அதே போல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடக்க காலத்துல, இன்னைக்கு இருப்பதை விட நான் சொல்றேன், தொடக்க காலத்துல, அதாவது நாளைக்கே புரட்சி பண்ணிருவோம் அப்படின்னு உண்மையா ஒரு பெரிய வெறியோட கிளம்பிய காலம் இருக்குது.
நான் சொல்றது 70கள் வரையிலும் கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த பீரியட்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள சாதி மறுப்பு திரும்ப சகஜம், அது பிரச்சனையாவே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம அந்த கட்சிக்கு அல்லது வேற உங்க குடும்ப கட்சிக்கு வெளியில இருந்தா கூட அதை சமாளித்து ஒரு அமைப்பாக நின்று கொண்டு அந்த திருமணத்தை இயல்பாக்குவது, இணக்கப்படுத்துவது என்பதெல்லாம் அவங்க இயக்கமாகவே நின்று பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு லட்சியம் முன்வைக்கிறது. இன்னைக்கு சும்மா தேர்தல் அரசியல் 2 சீட்டுங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு வெறித்தனமா அன்னைக்கு ஒரு பெரிய நாளைக்கே அடைய வேண்டிய லட்சியம் இருந்தது போது அதற்காக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு அமைப்பா அது இருந்துச்சு. நடைமுறைகள் கொள்கைகள் இருக்கக்கூடிய குறைபாடு இருக்கு, ஆனா அவருடைய நேர்மையில சின்சியரிட்டியில குறை சொல்லுங்க. அதே போல திராவிட இயக்கம் கூட தொடக்க பீரியட்ல அவர்கள் ஒரு சாதி ஒழிப்பு, நம்ம வந்து நம்முடைய பிராமண எதிர்ப்பு, பெண் உரிமை என்றெல்லாம் வரும்போது உண்மையிலேயே அதுக்கான முயற்சிகளை செய்தார்கள். அதுல முன்வரிசையில் இருந்தவர்கள் இயல்பாக அந்த மாதிரி சாதி கடந்த திருமணங்கள் பண்ணினார்கள். அவங்களுக்கு ஒரு லட்சியம் உண்மைக்கு. இந்த லட்சியம் இல்லாததாக மாறுகிற போது அந்த சமூகத்துக்குள்ள இது ஏற்கனவே இருக்குல்ல, இது ஒரு வி, ஒரு ஸ்மால் வி, ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஈ இருக்குது. நாம் என்பதுல இந்த சின்ன நாம் இருக்கு, அது செயல்படாது. பெரிய நாம் நமக்கு வந்து தமிழர்கள் என்ற ஓர்மையை நோக்கி ஒரு லட்சியம் வைக்கும் போது, நம்ம எல்லாம் தமிழர்கள் சொல்லிக்கிறதுனால ஒன்றாயிர மாட்டாங்க. அந்த தமிழர்கள் நாம் என்பதற்கான ஒரு கோரிக்கை, ஒரு லட்சியம் முன்வைக்கப்படும் போதுதான் அது சாதி கடந்த ஒற்றுமை என்பதோ, அதுல வந்து சாதி கடந்த திருமணம் இருந்தா கூட பெரிய குற்றமாகவோ பகைமையாகவோ கருதப்படாமல் போகும். அது பிளண்ட் ஆகும், அதனுடைய கூர்மை என்பது குறையும். இந்த மாதிரி லட்சியம் முன்வைக்கப்படுவது என்பது மிக முக்கியமானது. இப்ப இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு முன்னால வைக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட வரலாற்றை நகர்த்த வேண்டிய ஒரு லட்சியம் தமிழ் தேசியம். ஆனா தமிழ் தேசியம் பேசுகிற யாரும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாதி ஒழிப்பு என்பதை நினைப்பாங்க. இப்ப அதற்குள்ளேயே இப்ப நீங்க வந்து இந்த குடி தேசியம் சேர்க்கிறது, அதாவது அவர்களுடைய நோக்கத்தில் நான் பெரிய குறையை சொல்லல, அவர்கள் ஒரு குறுக்கு வழியா கூட நினைக்கிறாங்க. தமிழ் குடிகளின் ஒற்றுமை தமிழர்களின் ஒற்றுமை நினைக்கிறாங்க. தமிழர்களின் ஒற்றுமையை தமிழ் தேசியம் நோக்கி, தமிழ் தேசிய லட்சியத்தை நோக்கி ஒரு இறையாண்மை உள்ள தமிழ்நாடு படைக்கப்படணும், ஒரு தமிழர்களுக்கான எல்லா வரலாற்று பெருமைகளும் மீட்கப்படணும் என்ற நோக்கம் அவர்களுக்கு. இந்த நோக்கத்தில் நான் பிழை காணுறேன். ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதற்கு வந்து ஒரு திராவிடம் தடையா இருக்கு என்பதை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. திராவிடம் என்பது தெலுங்கு சாதிகளுக்கான மேலாதிக்கத்தை பின்பற்றி நிற்கிது, அதற்கான சமூக பேஸ் என்பது அதுதான் என்பதையும் அடையாளம் கண்டாங்க. அதெல்லாம் சட்டம். எப்படி ஆரியத்திற்கு இந்தியத்திற்கு வந்து ஆரியம், ஆரிய பிராமணியம் என்பது ஒரு அடித்தளமா இருக்கோ, அதுபோல திராவிடத்திற்கான ஒரு சமூக அடித்தளம் என்பது தெலுங்கு சாதி ஆதிக்கம் என்பது, அது உண்மைதான். ஆனா இந்த கட்டமைப்பு, இந்திய கட்டமைப்பு என்பதுதான் எல்லா அதிகாரங்களும் உள்ள கட்டமைப்பு. அதற்கான ஒரு மெய்யியல் பிராமணியம், அதற்கான ஒரு இனவாதம் ஆரியம், அது உருவாக்குகிற வர்ணாசிரமம், இதனுடைய மேலாதிக்கம். இதை இரண்டாம் பட்சமா தள்ளிட்டு அதற்கு துணை போகிற, அதற்கான அடியார் படையா இருக்கிற திராவிடத்தையும் தெலுங்கு ஆதிக்கத்தையும் முதன்மைப்படுத்துறது இவர்கள் தான். அவர்கள் பரவாயில்ல, பிராமண ஆதிக்கம் அவன் பரவாயில்ல, இவன் தான் ஒழிச்சாங்க அப்படின்னு வந்து அதை முதன்மைப்படுத்தும் போது இது பிளட் ஆயிடும். இப்ப அதற்கான மறுமுனையாக என்ன பண்றாங்க, இதை எதிர்த்து தமிழ் சாதிகள், குடிகள் சொன்னா ஏது குடி சாதி தான், அது சாதின்னு சொல்றதுக்கு அவங்க கூச்சப்படுறாங்க தவிர உண்மையை வந்து குடின்னு சொன்ன சாதி தான். இன்னைக்கு நடைமுறையில சாதி தான். அது உருவானது வந்து தொழில் பிரிவினை இருந்தா கூட இன்னைக்கு பிறப்பு பிரிவினை தான். இல்லைன்னா அவன் கவிதையும் கொள்றான், கொண்டவன் வந்து தமிழ் சாதி தானே, அதில் ஏன் கொள்றான்? அதுல வந்து என்னன்னா அது வந்து இவனுடைய சம்பாத்தியத்தெல்லாம் தாண்டி பிறப்பு பெருமை, பிறப்பு இழிவு இதுதான் இருக்கு. அப்ப இந்த சாதிக்குள்ள, தமிழ் சாதிக்குள்ள ஒற்றுமையை உருவாக்கிட்டா தமிழர் ஓர்மை வந்துடும், தமிழ் தேசிய பயணத்தை எளிதாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது நீங்க புரட்சியாக புரிந்து கொள்வது ஒரு மிக பிழையான, ஆரியத்திற்கு துணை செய்யக்கூடிய, ஒரு அறிந்த அறியாமலும் துணை செய்யக்கூடிய ஒரு பிழையான. இப்ப சாதிகளின் தொகுப்பாக இனம் அல்ல, இனத்தை மேல் கீழாக கூறு போட்டு ஒன்றுபடுத்த முடியாமல் வைத்துக் கொள்ளக்கூடிய காரணி தான் சாதி. சாதி என்பது தமிழர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய காரணியே கிடையாது.
நீங்க நான் அந்த தம்பியினுடைய பேரை சொல்ல விரும்புறேன். அதிகம் பேரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தம்பி. அவர் வந்து குடி தேசியம் பேசுறதுல முதன்மையான தம்பி. நிறைய பேர் அந்த அவருடைய ஊடகத்தை பார்த்துட்டு அந்த பையன் இந்த கொலை தொடர்பாக பேசும்போது காமெடியை பார்த்தேன். அது லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்த பின் என்ன சொல்றாங்க, நீ சாதிக்கு தமிழ் சாதிகளுக்கான சமத்துவம், தமிழ் சாதிகளுக்கான ஆட்சி உரிமை இதுல இருந்து ஏன் சாதி எடுத்து திருமணம் எதுக்கு பண்றீங்க? ஏன் அப்படின்னா இந்த குடிகளுடைய இதை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு சமரசம் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதி பெருமை தான். ஆமா, சாதி பெருமை தான். அப்ப என்னன்னா குடிப்பெருமை சாதி பெருமைனா எல்லா சாதிகளுக்கும் இருக்கிற பெருமைன்னு சொல்லிட்டு அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லா சாதிகளுக்கும் பெருமை இருக்கும், ஜாதி கூட திருமணம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க வந்து தமிழ் பறையர்கள் என்பவர்கள் அவர்கள் தான் பழைய பார்ப்பனர்கள் அப்படின்னு பெருமை இருந்துச்சுன்னா அதான் உங்களுக்கு அதான் உயர். அது எல்லா சாதிகளுக்கும் உயர்வு இருக்கு. ஏன்னா எல்லாரையும் சுத்தரவன் அதுலயும் கீழ்த்தட்டில் வைக்கப்பட்டவர்கள் அந்த தீண்ட சகாத சாதிகள் வச்சிருக்காங்க. அதுல பறையர்கள் சமூகம் இருக்கு, பின்னாடி வந்து அர்த்தம். இப்ப இந்த பறையர்கள் வந்து ஒரு அறிவு சமூகம் அப்படிங்கிறத நீ எடுத்து சொல்றது உண்மையா இருந்தால், நீ உண்மையா அதை நம்புறீங்கன்னா அத இன்னொரு ஜாதியோட தமிழ் ஜாதியோட பெருமை மிக்க இன்னொரு ஜாதியோட சேர்த்துக்கிறது நல்லது தானே. அதே கூடாதுங்க. நீங்க இப்ப இது வந்து இப்ப இந்த தம்பி பேசுறாப்புல பேசாவிட்டாலும் கூட இந்த குடி தேசியம் பேசுகிறவர்கள், குடிப்பெருமை பேசி அதன் மூலமா ஒற்றுமை உண்டாக்கலாம் நினைக்கிறவர்கள் இந்த தமிழ் சாதிகளுக்குள்ளேயே அந்த ஒற்றுமை வராது என்பதை புரியாமல் சொல்கிறார்கள். அது புரிந்தாலும் இருந்து போட்டு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எதன் பெயரால் சாதியை உறுதிப்படுத்தினாலும் அது ஆரிய மேலாதிக்கத்திற்கு தான் துணைக்கும். பிராமணன் நம்பர் 1 என்பது அன்கொஸ்டின் தான் நீங்க ஏத்துக்கிறதா. அது இல்லாமல் இது வரவே வரும். நம்பர் 1 உருவாகாம 2, 3 எப்படி வரும்? நீ முதல்ல 2 எழுத முடியாது. 2ன்னா அது 1 என்னன்னு கேள்வி தானா வரும். அப்ப நீங்க வந்து 1 என்பதை ஏற்றுக்கொண்டாதான் நடக்கும். இந்த வர்ணாசிரமம் என்ற டைனமிக்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஆரிய மேலாதிக்கத்திற்கு ஒரு சமூக நிலையில் எதிர்ப்பு வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விஷயம். தமிழரின் ஓர்மைக்கு தமிழ் தேசிய பயணம் அடுத்த கட்டம் போகாமல் தடுப்பதற்கான காரணியா இருக்கக்கூடிய குடியை, சாதியை நீங்க தமிழர்களை ஒன்றுபடுத்தக்கூடியது தமிழ் தேசியத்தை அடுத்த பயணத்துக்கு எடுத்துட்டு போவதற்கான காரணியா நினைச்சீங்கன்னா புரட்சியா தலைகீழா புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப வந்து தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிப்போடு சமத்துவத்தோடு ஒருங்கிணைப்பு. நீங்க புதுசு நான் சொல்றது, நீங்க அந்த காலத்துல இருந்து பாருங்க. நீங்க வந்து சமஸ்கிருத கலப்பு, சமஸ்கிருத மேலாதிக்கத்தை எதிர்த்தவருடைய போராட்டம், தமிழின் தூய்மை, தமிழின் மேன்மையை நிலைநாட்டுகிற போராட்டம் நடந்தது. சமஸ்கிருதம் என்பது என்ன? ஆரிய மேலாதிக்கத்தோடு இணைந்துதான். அதனால ஆரியத்தை எதிர்ப்பதுதான் தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கானது என்ற அரசியல் புரிதலோடு தான் அந்த காலத்துல அது மன்னர்கள் ஆரிய கடற்படை கடந்த நடந்தது சரி. ஆன்மீகத்துல தமிழர் கண்டாய் ஆரியன் கண்டாய் சொன்னதா இருந்தாலும் சரி, நீ வந்து இந்த கடவுள் என்பது எல்லாருக்குமான கடவுள், உலகத்துக்கு கடவுள், ஆரியனுக்கு சேர்த்து நான் தான் கடவுள். அப்ப வந்து இந்த மாதிரியான நாம தமிழர் மேன்மை, தமிழருடைய ஆன்மீக மேன்மை, அதனுடைய மெய்யியல் மேன்மையை சொன்னவர்கள் எல்லாமே ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் சார்ந்தாங்க. ஆரியம் சமஸ்கிருதம் இவற்றினுடைய பிரிக்க முடியாத இன்னொரு கூறு வர்ணாசிரமம். எனவே ஆரிய மேலாதிக்கத்தை, சமஸ்கிருத மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடிய நம்முடைய முன்னோர்கள், ஆன்மீக தலைவர்கள் கூட, திருநாவுக்கரசராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், திருமூலரா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பெண்ணினுடைய யோனி தூய்மைன்னு பேசாத மூலவர் பேசுறாரு. திருமூலர் பேசுறாரு. அவர்தான் மூலவர், இந்த சைவத்துக்கான மூலவர், மெய்யியலுக்கான மூலவர். அவர் வந்து பேசினார். அவர் வந்து இந்த தீட்டுன்னு சொல்லாத, நீ வந்து வீட்டுக்கு தீட்டுன்னு சொல்லாத, அதுதான் அவருடைய பிறப்புக்கான அடிப்படை. அதை புனிதப்படுத்து, அதை வந்து ஒதுக்கி வைக்காது, பெண்களை அறிவித்து ஒதுக்கி வைக்காது, அதுதான் அவர்களுக்கான சிறப்பு தன்மை என்று மேன்மைப்படுத்தி பாடியவர்கள் தான். ஆண் பெண் சமத்துவம் என்பதை பாடினவங்க. அது மாதிரி வந்து சாதி குலம் என்பதெல்லாம் கூடாது, மேல் கீழ் என்பது கூடாது என்று பேசியவர்கள் திருநாவுக்கரசர். ஆழ்வார்கள் அப்படித்தான், பின்னாடி வள்ளலார் அப்படித்தான், தாய்மானவர் அப்படித்தான், இது எல்லாருமே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப இது என்னன்னா நம்முடைய வரவு என்பது, நம்முடைய ஓர்மை என்பது கட்டமைக்கப்படுற ஒவ்வொரு கட்டத்திலையும்
இன மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட போது, இன்னொரு மொழியினுடைய மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட போதெல்லாம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு போர் வீரர்கள் போல சார்ந்தவர்கள் புறப்பட்டு தமிழர்களை ஒழுங்குபடுத்துவதில் இந்த சாதி எதிர்ப்பு என்பதுதான் முதல் காரணியா இருந்திருக்கு. அத குடி என்பதுல மேல இப்ப நீங்க சொல்றதை விட அன்னைக்கு குடி என்றதுக்கான தன்மைகள் இருந்துச்சு அதிகம். பிறப்பு தன்மைகள் குறைவா இருந்த காலத்திலேயே அது கூடாதுன்னு பேசுறாங்க. இன்னைக்கு அந்த வரலாற்றுடைய விளைபொருள் தான் இன்னைக்கு வந்திருக்கிற தமிழ் தேசியம். அந்த வரலாற்று ஓட்டத்தினுடைய இன்றைக்கு இருக்கிற நவீன கால ஜனநாயக காலத்தினுடைய பிறப்பு தான் தமிழ் தேசியம் என்ற அரசியல் கோட்பாடு. அன்றைக்கு இருந்த தமிழியம் தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ் தேசியம். இப்ப இன்னைக்கு தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்கிறவர்கள் சாதி ஒழிப்பின் பக்கம் நிற்கணும். அது குடி தேசியம் என்ற பேரால இந்த குடிகளின் ஒற்றுமை, தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழர் ஒற்றுமைன்னா வராது. தமிழ் குடின்னு நீ ஒரு குடியை சேர்த்தீங்கன்னா இன்னொரு குடி அதோட சேராது. ஏன்னா சாதி என்பது சமமானவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை கிடையாது, மேல் கீழானவர்களுக்கு இடையில இருந்து பேச்சுவார்த்தை. நீங்க ஒரே பிசி ஒரே என்பிசி பிராக்கெட்ல இருக்கக்கூடிய அவ ஒரு சமூக அறிவியல் படி அளந்து பார்த்துதான் யார் என்பிசி யார் பிசின்னு வைக்கிறாங்க. பிசிக்குள்ள வரும்போது என்னன்னு மண்டல கமிஷன்னா அவ்வளவு அளவுகோல்கள் வச்சிருக்காங்க. தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அவங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறாங்க, கல்வியில எவ்வளவு தூரம் இருக்கிறாங்க, இவ்வளவு கணக்கு காரணிகள் வச்சுதான் பண்றாங்க. அதெல்லாம் மிக அறிவியல் பூர்வமானது. இப்ப இது எல்லாமே எதை வச்சு சொல்றது? எல்லாமே சோசியல் டிஸ்டன்ஸ் தான் காரணம். சாதி என்பது என்னன்னா அதிகாரத்திற்கும் கல்விக்கும் செல்வத்திற்கும் இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்திற்கும் எல்லாத்துக்கும் எந்த டிஸ்டன்ஸ்ல இவங்க இருக்கிறாங்க, எந்த கீழ்நிலையில் இருக்கிறாங்க, எந்த பக்கத்துல இருக்கிறாங்க என்பது வைத்துதான் இந்த படிநிலை தீர்மானிக்கப்படுது. அப்ப சாதி என்று வந்துட்டாலே மேல் கீழ் தான். அதுல சமத்துவம் பக்கத்துல இருக்கிற சமநிலையில் இருக்கிறாங்கிறது உண்மை கிடையாது. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஒரு ஆய்வு பண்ணும்போது அதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஆனா நீங்க இதையே ஒரு இருக்கட்டும் அதோட சமரசம் பண்ணிட்டு போயிட்டா ஒரு ஷார்ட்கட்டா நடத்தீங்கன்னா தப்பு. குறுக்கு வழியா நீங்க ரொம்ப நாளும் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இதனுடைய என்னன்னா சாதி ஒழிந்த பிறகுதான் தமிழர் ஒற்றுமை வருவதை நான் சொல்லல. சாதி ஒழிப்பும் தமிழர் ஒற்றுமை என்பதும் இது சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயம். அது ஒரு பெரிய லட்சியம். இன்னும் சொல்ல போனா தமிழ் தேச குடியரசு நீங்க நிறுவன பிறகு கூட தமிழர் ஒற்றுமை என்பது அப்படியே அப்சல்யூட்டா வந்துடாது. அன்னைக்கு பெரும்பகுதி ஒரு ஆற்றல் உள்ள ஒரு 10% வந்திருப்பான், அதை முடிச்சுட்டு போயிருப்போம். அதன் பிறகு இன்னும் 90% தமிழர் ஒருமையை உண்டாக்குறதுக்கான வேலை தான் செய்யணும். அதற்கு அதிகாரம் வர்றது தேவைப்படுது, அவ்வளவுதான். அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகிற அந்த கன நிலையை தான் நம்ம பேசுறோமே தவிர அது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லாம் தமிழர்கள் ஒற்றுமை ஆயிடுவாங்க, ஜாதி ஒழிஞ்சிடும், வர்க்கம் ஒழிஞ்சிடும், சுரண்டர் ஒழிஞ்சிடும், அப்படிலாம் உண்மை கிடையாது. அது திறவுகோல். தமிழ் தேச இறையாண்மை என்பது திறவுகோல். அது திறவுகோல். அது இல்லாமல் வேற ரூட்டு கிடையாதுங்கிறதால பேசுறோம். அப்ப அதுக்கு என்னன்னா குறைந்தபட்சம் இது ஒரு இலக்கு என்ற ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு என்ற இலக்கை ஏற்றுக்கொண்டு நீ சாதியை சேர்த்து வைத்துக் கொண்டு அதோட ஒற்றுமைன்னு பேசுறீங்கன்னா அது ஒற்றுமையே வராது. நீங்க இந்த தேவேந்திர கூட வேளாளர் இவர் வேளாளர் ஏற்றுக்கிட்டாலும் இந்த வேளாளர் சேர்த்துக்க மாட்டாரு, வரவே வராது. இது நீங்க விரும்பலாம், ஆனா நடக்காது. ஏன்னா சமூக இயற்கையில நீங்க புரிந்து கொள்ளல, ஆரியத்தினுடைய சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ளணும்னு அர்த்தம். அவளுக்கு குறைத்து மதிப்பீங்கன்னு அர்த்தம். அது வராது. அதனால நீங்க எந்த பேரால வைத்தாலும் கூட தமிழ் தேசியம் அதோடு சமத்துவ லட்சியம், அதுதான் நம்முடைய வரலாற்று தொடர்ச்சி. சமத்துவத்தோடு இல்லாத தமிழ் தேசியம் உண்மை கிடையாது, தமிழ் தேசியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய தமிழியம் நம்முடைய வரலாற்று பயணம் என்பது அறம் சார்ந்த பயணம். அறம் என்பது என்ன? சமத்துவமான, சமநீதியான, எல்லா உயிருக்குமான அறம். அதனால இந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு பயணமாகத்தான் தமிழ் தேசிய பயணம் இருக்கு. அந்த லட்சியத்தை முன்வைத்து நம்ம போகும்போதுதான் இந்த அழுக்குகள் என்பதெல்லாம் பின்னாடி போகுது. இந்த அழுக்கு மூட்டைகளை இறக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? ஒரு நல்ல மூட்டையை நம்ம சுமப்பதற்கான தேவையான உருவாக்கம். அப்படி லட்சியம் முன்வைக்கப்படாத சமூகத்துல இதெல்லாம் வந்துட்டுதான். இன்னைக்கு நீங்க விடுதலை புலிகளுடைய எழுச்சி காலம், இப்போது வீழ்ச்சி காலம் யோசிச்சுக்காரு. அன்னைக்கு அது தமிழ்நாட்டை விட பாட்டு கேவலமான சாதி பிளவுகளும் பிராமணர்கள் அங்கே குறையவே தவிர இந்த மற்ற ஜாதி பிளவுகள் மிக கேவலமா இருந்துடலாம். அது மாதிரி இந்த வரதட்சணை இருக்குல்ல, ரொம்ப அதிகம். தண்டனை காப்போம் இந்த ஈழத்தமிழர்கள் மத்தியில். அது எல்லாமே ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்த போது, விடுதலை புலிகள் மிகப்பெரிய ஒரு தியாக போராட்டம் நடத்த போது, புலிகள் அமைப்பது மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துல
சாதி கடந்த திருமணம், வரதட்சணை கேட்காத திருமணம், அல்லது குறைவா வாங்கின திருமணம் நடந்துச்சு, எளிமையான திருமணம் நடந்துச்சு. இப்ப இது வந்து ஏன்னா ஒரு லட்சியம் முன்வைக்கப்படுது. இப்ப இன்னைக்கு அந்த வீழ்ச்சி வந்துருச்சு. இன்னைக்கு போய் பாருங்க, அவன் ஸ்டேட்டஸ் அகதி தான், அவனுக்கு வசதி இருக்கு. அவன் திருமணத்தை போய் பாருங்க, அவனுடைய கோயில் திருவிழாக்கள் போய் பாருங்க, ஒரு அகதி நடத்துற விழா மாதிரி இருந்தது. அதாவது நல்ல கொண்டாட்டமா நடத்துறதுங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை செய்யக்கூடிய ஆடம்பரம், அதுல தான் பாம்பசுமா பாருங்க, தன்னுடைய செல்வ செருக்க காட்டிக்கிற முறை மீண்டும் வந்துருச்சு இல்ல. இப்ப சாதி பார்த்துக்கிட்டு கரெக்டா பண்றது இதெல்லாம் வந்துருச்சு இல்லப்போ. ஏன் அப்படின்னா லட்சியம் போயிடுச்சு. இப்ப திரும்பவும் லட்சியத்தை முன்வைக்கும் போதுதான் அது மாறும். அதனால தமிழர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியம் என்ற லட்சியம் எந்த அளவுக்கு ஏற்கப்படுதோ அந்த அளவுக்கு இந்த சாதி ஒழிப்பு லட்சியம் முன்பவும். அதுல வந்து இந்த குடி தேசியம் பேசுற தோழர்கள் இதை புரிந்துக்கணும். திராவிடத்தை அம்பலப்படுத்துவது, திராவிடத்தை எதிர்ப்பது, அதன் வழியா வரக்கூடிய தெலுங்கு சாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பதுன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முதன்மை எதிரிகள் பிராமணர்கள், ஆரியம் தான். அதற்கு துணைப்படை என்ற வகையில் தான் அவர்கள் எதிர்க்கணுமே தவிர, அவர்கள் நீண்ட காலமாக இங்கே வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சம உரிமை உள்ளவர்கள், அவர்கள் நம்மோடு சேர வேண்டியவர்கள், அந்த பக்கத்தில் வருத்திடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நம்ம செய்யணுமே தவிர, இதை வந்து சகட்டு மாதிரி காட்சிட்டு இருந்தோம்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு முன்னேற்றம் வர முடியாது, சாதி ஒழிப்பை நோக்கி போக முடியாது. சாதி ஒழியது என்பது மிக முக்கியமானது. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.